மலை பயணங்கள் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமா இருக்கும். பொதிகை மலை, அத்திரி மலை, தோரணமலை, குற்றால மலை, சதுரகிரி மலை அப்படின்னு சொல்லி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலைகளை பற்றி நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல அத்திரி மலை ஒரு வித்தியாசமான மலை. எளிதில் ஏறக்கூடிய மலையாக இருந்தாலும் சரி, அத்திரி மலையில் ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கோரக்கர் குகை அப்படிங்கக்கூடிய ஒரு குகை இருக்கு. இந்த கோரக்கர் குகை அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தா, மலைகள் அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில பச்சை பசேல்ன்னு இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல, பாறைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த குகை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏதோ சுண்ணாம்பு பாறை மாரி இருக்கும். கிட்ட போய் பார்த்தோம்னா உப்பு போன்ற ஒரு இதா இருக்கும். ஆனா அந்த இடத்துல மட்டும் அது கொட்டி கிடக்கும். இது என்னடா இப்படி கொட்டி கிடக்கிறது அப்படின்னு பார்த்தா, அதற்கு வந்து அந்த பகுதியில் வரக்கூடிய பக்தர்கள் வந்து பல கதைகள சொல்லுவாங்க. குறிப்பா சொல்லப்போனா, அந்த காலத்துல பழனியில வந்து நவபாசனம் சிலைகள் வந்து முருகனுக்கு தயார் பண்ணும்போது, அந்த சிலைகளை தயார் பண்ணும்போது பல பாசனங்கள், அதாவது பல இடங்களில் இருக்கக்கூடிய மூலிகையெல்லாம் கொண்டு வந்து அந்த முருகன் சிலையை உருவாக்கி விட்டு, மீதி கொட்டிய அந்த நவபாசனம் தான் இங்க அப்படி இந்த மாதிரி குகையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இதுதான் போது அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு படி போயி சில நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து அரக்கு மாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்று அரக்கு மாளிகைன்னு சொல்லுவோம்ல, அது அரக்கு மாளிகை இருந்த இடமே இதுதான். அதனால தான் அந்த அரக்கு மாளிகை எரிந்து விழுந்ததுனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இது நம்ப முடியதா இருக்கா, நம்ப முடியலையா இருந்தாலும், இந்த கோரக்கர் குகையில் இருக்கக்கூடிய அந்த மண் வகை ஒரு வகையான நோயை தீர்க்கக்கூடியது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த குகைகள பார்த்தீங்கன்னா, தவம் இருப்பவர்கள், அந்த பகுதியில போறவங்கள மூச்சு வாங்கி அந்த இடத்துல போகும்போது, அந்த கோரக்கர் குகைகிட்ட போய் நின்ன உடனே நமக்கெல்லாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கோரக்கர் குகை வந்து ஒரு அருள் நிறைந்த ஒரு இடமாக நமக்கு காட்சி அளிக்குது. இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அது பக்கத்திலேயே இன்னொரு குகையும் இருக்குது. அந்த குகையில வந்து ஒரு பெரிய மகான், ஒரு இஸ்லாமிய மகான் வந்து அதில அடக்கமாயிருக்காரு. சடைமலை மகான் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேரு. அவர் வந்து முகமது நபியினுடைய 16வது வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய குகையும், அவருடைய அடக்க ஸ்தலமும் அங்கேயே இருக்குது. அதிலயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாள்பட்ட நோய்கள் தீரல அப்படின்னு சொன்னா, அங்கிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு அவங்க வீட்டில் கொண்டு வைத்தும், இல்லாட்டா அதை எடுத்துக்கொண்டு அவங்க வந்து முறைப்படி அது மருந்தாக பயன்படுத்தியும், இன்றைக்கும் வந்து நோய் தீர்ந்து வர்றாங்க. அங்கேயும் கந்தூரி திருவிழா மிக சிறப்பாக வருடத்துக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட பொட்டல்புதூர்ல இருந்து அரண்மனை கொடி எடுத்து சென்று மிக பிரமாண்டமா கொண்டாடுறாங்க. அதாவது இந்து, முஸ்லிம் என்ற பேருக்கும் அதாவது மிகவும் இணக்கமான ஒரு மலையாக இது இருக்குது. ஏன்னு கேட்டா, அந்த கந்தூரி திருவிழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில உள்ள அங்க வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து அத்திருமலையில் தங்குவதும், அதே மாரி அத்திருமலையில் விசேஷங்கள் நடக்கும்போது அந்த மக்கள் எல்லாம் போய் இந்த கந்தூரி திருவிழா நடக்கிற இடத்துல தங்குறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாகவே இருக்கக்கூடிய ஒரு மலையாகத்தான் இந்த அத்திரிமலை இருக்கு. உண்மையிலே நம்மளுடைய இந்தியாவில் இந்த மாதிரிலாம் சகோதரத்துடன் வாழக்கூடிய இடங்களை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. அத்திரிமலையை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.